إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த நேரான நேர்த்தியான வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மனிதர்களினுடைய கற்பனையினால் மனிதர்களினுடைய சிந்தனையினால் இந்த மார்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்ட அனைத்து நூதன கிரிகைகளும் அனைத்து புது வழிபாடு கொள்கைகளும் பித்ஆக்கள் என்று ஒவ்வொரு பித்ஆத்துக்களும் வழிகேடுகள் யாவும் கொடூரமாக சுட்டரிக்கின்ற படுபயங்கரமான நரகின் பக்கம் கொண்டு சேர்த்துவிடும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலெல்லாம் தங்களினுடைய உரையின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை என் உரையின் துவக்கத்தில் உங்கள் மத்தியில் உரைத்துக் கொண்டவனாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிறர் நலம் நாடுவோம் என்ற தலைப்பண்களால் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வது நம்முடைய சுவன வாழ்வை இலகுபடுத்தும் என்ற காரணத்தினூடாக இத்தலைப்பண்களால் பேசுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நாம் எப்படி நன்றாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாக நிம்மதியாக பொருளாதாரத்தில் உயர்ந்து வாழ வேண்டும், அறிவால் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்றோமோ அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமும் அப்படி வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் கல்விமான்கள் வர வேண்டும். இப்படி நாம் எப்படி நம்முடைய நலவுகளுக்காக வேண்டி நின்று வாழுவோமோ அதுபோன்று ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்த்து நிற்கின்றது. அப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துர்ப்பாக்கிய ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்ல முடியும். நாம் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் நாம் அதிக அக்கறை இல்லாதவர்களாக வாழுகிறோம். பிறர் நன்றாய் வாழுவதை பார்த்து பொறாமை கொள்ளுகின்றவர்களாக, அவதூறான வார்த்தைகள் சொல்லுகின்றவர்களாக, அசிங்கமாக பேசுகின்ற சமுதாயத்தவர்களாக நாங்கள் மாறி வருவது ஷைத்தான் சிரித்து சந்தோஷமாக மகிழ்வதற்கான ஒரு காரணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் பிறர் நலம் நாடுதல் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை அறிந்து கொண்டு நாம் எப்படி சந்தோஷமாக வாழுகின்றோமோ அதே போன்று எல்லா முஸ்லிம்களும் உலகத்தில் சந்தோஷமாக வாழுவதற்கான நம்மால் முடியுமான காரண காரியங்களை செய்து கொள்ள நாம் முற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீன் மார்க்கம் என்பது அந்நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே, இந்த தீன் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்திற்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற பொழுது எப்படியான ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தில் எங்கு நாங்கள் தேடி பார்த்தாலும் சமூகம் சார்ந்து பேசி இருக்கின்ற எல்லா விவகாரங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம்
சதக்கா என்ற ஒன்றை சொன்னது, ஜகாத் என்ற ஒன்றை சொன்னது, உலஹியா என்பதை சொன்னது, நோன்பு காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரா என்பதை வழிகாட்டியது. இதுவெல்லாம் பிறர் நலம் நாடுகின்ற செயற்பாடாக அல்லது பிறர் நலம் நாடுவதற்கான அடிப்படை காரணியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்க வருகின்றவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது நபி இறுதி தூதர், இதை நீங்கள் மனதால் ஏற்று வாயால் மொழிய வேண்டும் என்ற உடன்படிக்கையை எடுத்துக் கொள்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நீங்கள் மொழியவும் வேண்டும், உங்களுடைய உள்ளத்தால் அதை அங்கீகரிக்கவும் வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் தொழுகையை சொல்லுவார்கள். நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ளுவதாக உடன்படிக்கை செய்யுங்கள் என்பார்கள். ஜக்காத்து தொடர்பாக உடன்படிக்கை செய்வார்கள். அதே தொடரில் இஸ்லாத்தை ஏற்க வருகின்ற அந்த மனிதரிடம் அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் பிறர் நலம் நாடுவதாகவும் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் உடன்படிக்கை செய்த அந்த பகுதியில் பிறர் நலம் நாட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நலவே நாடுவேன் என்று என்னிடம் நீங்கள் பையத்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவு தூரம் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில், அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அக்கறையோடு நடந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திற்கு வருகின்ற ஒரு நபரிடம் குறிப்பிட்டு ஒரு சில செய்திகளை உடன்படிக்கையாக இருக்கிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நலவையே நாடுவேன், அநியாயம் செய்ய மாட்டேன், அவர்களுடைய மானத்தில் கையாடல் செய்ய மாட்டேன், இப்படி நலவுகள் நீ செய்வாயா, செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கையை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள் என்றால் எந்த அளவு தூரம் இந்த பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் நாங்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல்புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதன். ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு ஒரு கட்டடத்தை போன்று நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கட்டடமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு கல் இன்னும் ஒரு கல்லை எப்படி பலப்படுத்துமோ அது போன்று ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பலப்படுத்துகின்றவர்களாக, சந்தோஷப்படுத்துகின்றவர்களாக, அவர்களினுடைய முன்னேற்றங்களுக்கு உதவுகின்றவர்களாக, அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வாழ்வியல், மரியாதை எல்லாவற்றிலும் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் பிற முஸ்லிம், பிற மூமின் முன்னேறி செல்லுவதற்கு அவன் வாழ வேண்டும், வழி வகுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை கேள்வியாக வைத்து பார்ப்போமே. என்னால் என் அண்டை வீட்டானுக்கு நலவுகள் நடந்திருக்கின்றனவா அல்லது கெடுதிகள் நடந்திருக்கின்றனவா? என்னால் இந்த சமூகத்திற்கான நல்ல பாதைகளை, சுவனத்திற்கான பாதைகளை வழிவகுத்து வைத்திருக்கின்றோமா அல்லது நரகத்திற்கான பாதைகளை வழிவகுத்து வைத்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மக்காவில் 13 வருட கால தாவா பிரச்சாரம். ரசூலுல்லாவை எதிர்த்தார்கள், ரசூலுல்லாவை சரமாரியாக எதிர்த்தார்கள். எதிர்ப்பின் உச்சகட்டம் அல்லாஹ்வின் தூதரினுடைய தலைக்கு விலை பேசப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில்
அடுத்தவர்களோடு சந்தோஷமாக இருந்த விடயத்தில், அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்த காரணத்தினூடாக யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அந்த எதிர்த்த நபர்கள் முஹம்மது நபியை எதிர்க்கின்றவர்களோடு போராடுகின்ற அந்த நிலையில் வந்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அப்படி பேணுதலாக நடந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அவ்வளவு பேணுதலாக நடந்து கொள்வார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஏனைய பிரதேசங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. மீண்டும் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். வருகிற நேரம் மக்காவில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்து வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பிரச்சாரத்தை முடக்கினார்களோ, அவர்கள் எல்லாம் பயந்தார்கள். ஜனாதிபதியாக, ஆளுநராக முகமது நபி வருகிறார், நாங்கள் எதிர்த்தவர்கள் அல்லவா? இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் யாரும் பழி வாங்க கூடாது, நீங்கள் யாரும் பழி தீர்க்க கூடாது. அப்படி அல்லாஹ்வின் தூதர் பேணுதலோடு நடந்ததினூடாக எக்கச்சக்கமான காபிரான பெயர்களோடு இருந்தவர்கள் எல்லாம் மூமினாக, முஸ்லிமாக வாழ்ந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி வாழுகின்றோம்? பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு தூரம் அநியாயங்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவு தூரம் அட்டூழியம் செய்ய முடியுமோ, அத்தனையையும் நம் சகோதரங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் உறவுகளுக்கும் நாம் செய்து வாழ்கிறோம். சகோதரர்களே, ஷைத்தான் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் அடிப்படையான ஒரு சில விஷயங்களை தூக்கி போடுகின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பிரச்சார பகுதியில் ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹ் அப்படி ஒவ்வொரு நபர்கள் குறித்தும் ரசூலுல்லாஹ் பேசிய செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டில் அழகிய முறையில் சமைத்து உண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் என்றால், அருகாமையில் இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரன் உண்ண வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுடைய மனம் நொந்து கொள்ளுகின்ற அமைப்பில் நீங்கள் அப்படியெல்லாம் நடக்காதீர்கள். நீங்கள் அதிகமாக அந்த குழம்பை வைத்து அவர்களுக்கும் கொடுத்து உண்ணுகின்றவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். இப்படி ரசூலுல்லாஹ் பிறர் நலம் நாடுகின்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்தில் சிறந்தது எது? இஸ்லாத்தில் சிறந்தது எது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துத்ஐமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்றார்கள். துத்ஐமுத் தஆம், ஏழைகளுக்கு, தேவை உடையவர்களுக்கு உணவளியுங்கள் என்றார்கள். விருந்தோம்பல் செய்யுங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விருந்தோம்பல் என்கின்ற அந்த பகுதி பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் முக்கியமான பகுதி. இன்றைக்கு நம்முடைய பகுதியில் குடும்பம் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து, உறவுகள் சார்ந்து அந்த விருந்தோம்பல் என்கின்ற பகுதி முழுமையாக மூடப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் நலம் நாடுகின்ற அந்த விடயத்தில் நான், என் குடும்பம், என் பக்கத்து வீடு, என்னுடைய ஊர் என்று அரவணைத்து உண்ண கொடுக்கின்ற அந்த நல்ல பண்பை இழந்து போய்விடக் கூடாது. சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கும் கொடுத்து வாழுகின்ற அந்த மனிதத்தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் தாகம் தீர்க்கின்ற, உணவு கொடுக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது என்றால், ஒரு விபச்சாரி சமூகத்தில் இவள் விபச்சாரி என்று அறியப்பட்டவள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண்மணி விபச்சாரத்திற்குரியவள் என்று அறியப்பட்ட நேரத்தில் தெருவால் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு தாகம் ஏற்பட்ட அந்த நாய் கிணற்றை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் விபச்சாரி என்று அறியப்பட்ட அந்த பெண்மணி
நாயின் தாகத்தை தீர்த்த காரணத்தினூடாக அந்த கிணற்றுக்குள் இறங்கி கால் பாதனையின் அந்த சொக்ஸினூடாக தண்ணீரை எடுத்து கொடுத்ததன் விளைவாக அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய பாவத்தை மன்னித்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ஒரு விலங்கினத்திற்கு கால்நடைக்கு தாகம் தீர்த்த காரணத்தினூடாக அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிறருக்கு செய்கின்ற சின்ன சின்ன உதவிகளினூடாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில சகோதரங்கள் நம்மோடு வாழுகின்ற நேரத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஏற்படும் சகோதரர்களே, எதிரியாக மாறலாம், விரோதியாக மாறலாம், குரோதத்தன்மையோடு நடக்கலாம், நமக்கு அநியாயங்கள் செய்திருக்கலாம். இந்த நேரத்தில் அவர்களினுடைய எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறான பாவங்கள் இருக்கும். இல்லாவிட்டால் அவன் மனிதனாக இருக்க முடியாது. பாவங்கள், நமக்கு அநியாயம் செய்தவர்களினுடைய பாவங்கள் எல்லாம் கண்ணெதிரிலே தெரிகிற நேரத்தில் இப்ப ஒரு மூமினாக என்ன செய்வது? அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள், எதிர்த்தார்கள், மானத்தில் கையாடல் செய்தார்கள், பொருளாதார விடயத்தில் கையாடல் செய்தார்கள். இப்பொழுது அவர்களினுடைய முழு தவறுகளும் சமூகத்தின் கண் முன்னாடி வருகிற நேரத்தில் ஒரு மூமினாக நாங்கள் என்ன செய்வது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு பொழுதும் நம்மை எதிர்த்தவர்களினுடைய மானத்தில் கையாடல் செய்வதற்கு அனுமதி அற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரும் யாருடைய மானத்திலும் கையாடல் செய்ய முடியாது. நான் ஏன் இந்த பகுதியை சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விபச்சாரியினுடைய பாவத்தை தண்ணீர், நாய்க்கு தண்ணீர் புகட்டியதினூடாக அல்லாஹ் மன்னித்தான் என்றால், ஒரு விலங்கினத்திற்கு, ஒரு கால்நடைக்கு நாம் நாயை எப்படி பார்க்கிறோம்? இஸ்லாம் எப்படி நாயை பார்க்கிறது? நாய் பட்ட ஆடையை கழுவிக் கொள்கிறோம், நாயை நஜீஸ் என்கிறோம், நாயை இரத்தம் என்று, அது ஹராம் என்று சொல்லுகிறோம். அப்படி அசிங்கமான, அசிங்கப்படுத்திய ஒரு பிராணிக்கு அந்த விபச்சாரி தண்ணீர் கொடுத்ததினூடாக அல்லாஹ் அவளுடைய பாவத்தை மன்னித்த வரலாறை அல்லாஹ்வின் தூதர் ஏன் சொன்னார்கள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் செய்கின்ற பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். விபச்சாரம் செய்திருக்கலாம், அநியாயம் செய்திருக்கலாம், அந்த விபச்சாரத்தை தாண்டிய பல நலவுகளை இந்த சமூகத்தில் செய்திருப்பார்கள், பல ஏழைகளுக்கு உணவளித்திருப்பார்கள், விருந்தோமல் செய்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க போதுமானவன். நாம் செய்கின்ற விடயம் என்னவென்றால், யா அல்லாஹ் உன் பொறுப்பு, யா அல்லாஹ் இப்படியான நிலவரங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, நீ நாடினால் அவர்களுடைய மானத்தை மறைத்துக்கொள், இல்லையா நீ அவர்களை அசிங்கப்படுத்துவதுதான் உன்னுடைய தியரி என்றால், நீ அவர்களுக்கு பழிக்கு பழி தீர்ப்பதுதான் உன்னுடைய முடிவு என்றால், அது உன்னிடமே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நாங்கள் பிறரை அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த, கேவலப்படுத்த ஒரு மூமினால், ஒரு முஸ்லிம் முன்வரக்கூடாது சகோதரர்களே, ஒரு பொழுது முன்வரக்கூடாது. அநியாயம் செய்தவர்களுக்கான முழு கூலியையும் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொள்வான். பிறருடைய மானத்தில் கையாடல் செய்கின்ற விடயம் இருக்கிறது, இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது சகோதரர்களே. பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அடிப்படையானது எது தெரியுமா? பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அடிப்படையானது எது தெரியுமா? ஒரு பொழுதும் அவர்களுடைய மானங்களில் கையாடல் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ஹஜ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹஜ் தான் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். இறுதி தருணத்தில் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு செல்லுகிறார்கள் என்ற செய்தி, ஹஜ் செய்வதற்காக செல்லுகிறார்கள் என்ற செய்தி, ஹிஜ்ரி 13 மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். அங்கே 10 வருடம் பிரச்சாரம் செய்தால்
23வது வருடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி செல்லுகிறார்கள் ஹஜ் செய்வதற்காக. இந்த செய்தி உலகமெங்கும் பரவுகிறது. அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி மக்காவுக்கு செல்லுகிறாராம், ஹஜ் செய்வதற்காக செல்லுகிறாராம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அப்படியே பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ஜத்துல் வதா, அல்லாஹ்வின் தூதர் எல்லோரையும் அழைத்தார்கள். ரசூலுல்லாஹ் எல்லோரையும் அழைத்தார்கள். அழைத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி உரை இருக்கிறது, அரபா மைதானத்தின் உரையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் எவ்வளவு சிறப்பு தெரியுமா? இந்த துல்ஹஜ் மாதம் எப்படியான சிறப்பு, அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் எப்படியான சிறப்பு, இந்த காபா, இந்த ஹரம் எப்படியான சிறப்பு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் துல்ஹஜ் மாதம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நன்மையை அதிகரித்துக் கொள்கின்ற மாதம். 10ஆம் நாள் பிறை 10 ரசூலுல்லாஹ் அந்த காபாவை காட்டி சொன்னார்கள். எவ்வளவு புனிதமானது! அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திப்போம். இஸ்லாத்தின் எதிரிகள், உலகமெங்கும் இருக்கின்ற எதிரிகள் காபாவை நொறுக்குவதற்காக அணு ஆயுதங்கள் செய்கிறார்கள் என்றால் நம்முடைய உள்ளம் எப்படி பாடுபடும்? அவர்களுக்கு எதிராக எப்படி பிரார்த்திக்கும்? அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்கிற விடயத்தில் நாம் எல்லாம் எப்படி முனைப்போடு இருப்போம்? காபாவை நொறுக்க, அழிக்க ஒரு சமுதாயம் தலை தூக்கி வருகிறார்கள் என்றால் அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கிருந்து பயணிக்க முடியுமானால் நானும் நீங்களும் பயணிக்க தயாரான நிலையில் இருக்கிறோம். காபாவில் கை வைக்க எந்த முஸ்லிமினுடைய உள்ளமும் நாடாது சகோதரர்களே, அவ்வளவு புனிதமானது. உலகமெங்கும் இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்த கல்லை நோக்கியே தொழுகிறார்கள். அது நம்முடைய கிப்லாவினுடைய திசை. ரசூலுல்லாஹ் அதை எப்படி உதாரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த காபாவை போன்றுதான் பிற முஸ்லிமினுடைய உள்ளங்களை உடைப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். பிற முஸ்லிம்களினுடைய உள்ளங்கள் நொந்து போகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள், நம்முடைய செயற்பாடுகள், அவர்களை மானபங்கப்படுத்துவதற்காக நாம் முயற்சிக்கின்ற முயற்சிகள், இதுவெல்லாம் அதை நொறுக்கிய பாவத்தோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறான பாவங்கள் இருக்கும், இருப்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. சகோதரர்களே, நாம் ஒரு பொழுதும் பிறருக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த மனநிலையில் வாழ்ந்துவிடக் கூடாது. நரகவாதி என்று சொல்லுவதற்கு நமக்கு அருகதையே இல்லை சகோதரர்களே. வார்த்தை பிரயோகங்களால் பிறனுடைய மானத்தில் கையாடல் செய்யக்கூடாது. நம்முடைய செயற்பாடுகளால் பிறருக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடாது. பிற முஸ்லிம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுவது மண்ணுக்கு பாரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அநியாயம் செய்கின்ற அந்த சகோதரங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் இவர்களுடைய மையத்தில் கூட கலந்துவிடக் கூடாது என்று சொல்லுகின்ற அந்த மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் உலகத்தில் வாழ தகுதியில்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற நிலையை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் பிறருக்கு அநியாயம் செய்வதின் ஊடாக வருகின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் இந்த சமூகத்திற்கு நாங்கள் நலவு செய்திருந்தால், இந்த ஊருக்கு நலவு செய்திருந்தால், அக்கம் பக்கத்து வீட்டோடு நல்ல முறையில் நடந்திருந்தால், சமூக பிரச்சாரங்களோடு, சமூக சிந்தனையோடு, சமூக நல்லிணக்கத்தோடு சமூகத்திற்காக உழைத்திருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் மறைத்த பிறகு மண்ணறைக்கு இணை வைக்காத 40 நபர்கள், இணை வைப்பில்லாத 40 நபர்கள், இணை வைப்பே இல்லாத 40 நபர்கள் அடக்க ஸ்தலத்தில் இருந்து
அந்த மையத்திற்காக பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பானாம். இந்த உலகத்தில் நாங்கள் பிறர் நலம் நாடுகின்ற மனிதர்களாக இருந்தால், நாம் மரணித்த பிறகு கண்ணீர் வடிக்கின்ற அந்த ஒரு குடி மண்ணையாவது போட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற, மையத்தை பார்க்க வேண்டும் என்று தொலைதூரத்தில் இருந்தாலும் வருகின்ற, என்னால் முடியுமான பங்களிப்புகளை செய்ய வருகின்ற, இப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் சகோதரர்களே. நாம் மரணித்தால் லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய மையத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, சமுதாயத்திற்கு பிறருக்கு நலவு செய்கின்ற பொழுது வரும் சகோதரர்களே. பிறருக்கு நலவு செய்து பாருங்கள். கொடுத்த கரங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, ஒரு பொழுதும் பொத்திக் கொள்ள ஆசைப்படாது. கொடுத்து பாருங்கள், அவர்களை சந்தோஷப்படுத்தி பாருங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் சகோதரர்களே. பிறருக்கு கொடுத்து பார்க்கிற பொழுது அந்த சகோதரங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லுகின்ற மனதார வருகின்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையில் நிம்மதி வரும் சகோதரர்களே. பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக, பிறர் நலம் நாடுவதற்காக இந்த உலகத்தில் வாழுவோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக, எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் அல்லாஹ்வின் தூதர் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அதிகமாக வாரி வழங்குகின்றவர்களாக இருந்தார்கள். பிறரின் கல்விக்காக முன்னின்று உழைப்பவர்களாக இருந்தார்கள். பிறர் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை செய்தார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, பிறரும் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த அழைப்பு பணியை நாங்கள் இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் நாடுகின்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிறர் நலம் நாடுகின்ற அந்த பகுதியில் சமுதாய பணி என்பது இன்றியமையாத ஒரு பகுதியாகும். பிறர் நலம் நாடுகின்ற அந்த தொடரில் அது சமுதாய பணியாகத்தான் மாறும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் சமூக பற்றோடு, சமுதாய நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய பணியை அடிக்கடி நினைவுபடுத்திய அல்லது அதற்கு ஏராளமான வழிவகைகள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் இரத்த தான முகாம் என்று யாராவது அழைத்தால் அது ஒரு சமூக பணி என்று கருதி நாம் முன்னின்று செய்கின்றவர்களாக மாற வேண்டும். நம்முடைய கிராமங்களிலும் இரத்த தான பணி என்கின்ற அந்த வருடம் கொடுக்க வேண்டிய அல்லது கொடுப்பதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும். சமூகத்திற்கு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாக என்னுடைய உடம்பில் இருக்கின்ற இரத்தம் பிறர் இந்த உலகத்தில் வாழுவதற்கு பயன்படட்டுமே என்கின்ற நல்ல நோக்கோடு, பிறர் நலம் நாடுகின்ற அந்த நோக்கோடு இரத்த தானம் செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நம்மாலான கல்விக்கான பணிகளை, கல்விக்கான வழிகளை செய்து கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சமுதாய பணி என்று வருகிற நேரத்தில் ஒரு விளையாட்டு அரங்கு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கிராமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். செட்டிகுள பிரதேசத்தில் இவ்வளவு பரப்பு கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம் என்பது கிடையாது. ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் நாம் அதை பராமரிக்கின்ற விடயத்தில் எப்படி இருக்கின்றோம்? இதில் அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வினுடைய சாபம் இதை செய்கின்றவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். அங்கு இருக்கின்ற உபகரணங்களை உடைப்பது, கண்ணாடிகளை நொறுக்குவது, அங்குள்ள கதவு ஜன்னல்களை
அப்படியே உடைத்து நொறுக்கி வீசுவது, அங்குள்ள தகரங்களை கிழிப்பது, இப்படியான சமூகத்திற்கு பயனளிக்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் சீர்குலைத்து வாழ்ந்து விடாதீர்கள். சமூக பற்றோடுதான் வாழ வேண்டுமே தவிர சமூகம் பதுவா செய்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாய பணி என்று வருகிற நேரத்தில் முன்வர வேண்டும். ஒரு பெரிய வயதில் மூத்த ஒரு சகோதரரின் பின்னால் ஒரு 4-5 இளைஞர்கள், வயதுள்ளவர்கள், நம்முடைய ஊருக்காக நிறையவே வயதில் மூத்தவர்கள் செய்து தந்திருக்கின்றார்கள். முன்வாருங்கள் சகோதரர்களே. எதிர் வருகிற நிர்வாக தேர்வில் நிர்வாகத்தோடு ஆலோசித்து நிர்வாகத்தின் அனுமதி பெற்று 3 வருடங்களின் முன்னாடி நாம் வைத்த தென்னங்கன்றுகள் முழுக்க இன்னும் 2 வருடங்களில் காய்த்து குலுங்குகின்ற நிலையில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அவற்றை யானைகள் துவம்சம் செய்து விடலாம். யார் சென்று பார்த்தது? யாருக்கு அந்த சமூக அக்கறை? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காடுகளுக்கு சென்று கட்டை வெட்டி குழி தோண்டி புதைத்த அந்த உறவுகள் எல்லாம் முடி நரைத்து போய் எலும்பிலே இருக்கின்ற வலுவிழந்து நரம்புகள் எல்லாம் சுருங்கி தோலெல்லாம் சுருங்கி முடி நரைத்து போயிருக்கின்ற காரணத்தினூடாக அவர்கள் அதில் அக்கறை செலுத்தாத அல்லது அங்கு செல்லுவதற்கு பலகீனமான நிலையில் இருக்கின்ற பொழுது அதை யார் செய்வது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக அக்கறையோடு சமுதாய நோக்கோடு இளைஞர்கள் முன்வந்து 4-5-10 நபர்கள் நிர்வாகத்தின் ஆலோசனையோடு பொறுப்பேற்று அந்த பொருளாதார நிரந்தர ஜக்காத்தினுடைய நிரந்தர அந்த சதகா ஜாரியாவினுடைய வருவாயை என்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த பள்ளிக்கு கொடுக்கின்ற விடயத்தில் என்னுடைய பங்களிப்பு சமுதாய பணியாக இருக்கும் என்று முன்வாருங்கள் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அறிந்த செய்தி. நாம் எப்படி பாவங்களை விமர்சிக்கின்றோமோ, பாவங்களை எதிர்க்கின்றோமோ, அதுபோன்று நல்ல பல காரியங்களை சமூகத்திற்கு ஊக்குவிக்கின்றவர்களாகத்தான் நிர்வாகம் இருக்கும், பள்ளிவாயல் இருக்கும், பள்ளிவாயல் இயங்கும் சகோதரர்களே. அது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு மூமின் செய்ய வேண்டிய காரியம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த கால வேளாண்மை அறுவடையின் பொழுதெல்லாம் நம்முடைய பங்களிப்பினூடாக நல்ல பல காரியங்கள் இந்த சமூகத்தில் நடைபெற்றது சகோதரர்களே. ஏராளமாக செய்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 சகோதரர்களினுடைய முழு முயற்சியினூடாக 1.5 ஏக்கர் வேளாண்மை இன்ஷா அல்லாஹ் பள்ளி வாயலுக்காக அறுவடை செய்யப்பட இருக்கிறது. அதனுடைய நோக்கமாக இந்த சமூகத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால், பள்ளி வாயலினுடைய ஒரு பகுதி சுற்றுமதிலையாவது இந்த அறுவடையிலிருந்து 1 ரூபாய் கூட இந்த விவசாயத்தை செய்கின்ற நாங்கள் எடுக்க மாட்டோம், எங்களுடைய வேலைக்காக நாங்கள் எடுக்க மாட்டோம், இவற்றை நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு பகுதி சுற்றுமதிலை கட்டுவதற்காக நாங்கள் ஒரு முயற்சியாக இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னோடியாக இளைஞர் மக்களுக்கு மாணவ சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக செய்கின்றோம் என்று முன்வந்த நேரத்தில் கமக்காரர் அமைப்பு, பள்ளிவாயல் அமைப்பு, ஊரில் இருக்கின்ற நல்ல பல தனவந்தர்கள் எல்லாம் சின்ன சின்ன உதவிகளை செய்து வந்தோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் 4-5 நாட்களில் அறுவடை செய்யப்பட இருக்கிறது. பள்ளிவாயலுக்காக செய்யப்பட்ட அந்த வேளாண்மை அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவீனத்தை கொண்ட அந்த சுற்றுமதில் பகுதிக்கு நம்மாலான பங்களிப்பு என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சகோதரர் முன்வருகிறார், நான் 2 டிப்பர் அளவு கருங்கற்களை தருகிறேன். இன்னும் ஒரு சகோதரர் முன்வந்து இன்றைய நாள் என்னுடைய சதகா ஜாரியாவாக இந்த 1500 ரூபாயை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வு நம்முடைய கிராமத்தினுடைய பண்பாட்டை காட்டியது சகோதரர்களே. ஏதோ ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அள்ளி வழங்குகின்ற கரம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஒரு சகோதரர் பேசுகிறார், இங்குள்ள அந்த உழவு இயந்திரங்கள் டிராக்டரினூடாக உரிமையாளர்களோடு நாங்கள் பேசி 20 லோடு மணல்களை கூட எங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று பேசிய நல்ல உள்ளங்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படி சமுதாய நோக்கோடு சமூக சிந்தனையோடு அல்லாஹ்வுக்காக செய்வது ஒரு பொழுதும் குறைந்து விடாது என்ற அந்த கருத்தை மையப்படுத்தி அறுவடை செய்ய இருக்கின்ற நாம் லாப நஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் தருவது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக நாம் சொல்லுகின்ற அந்த நபர்களிடம் உங்களுடைய அந்த சதக்காவை ஜக்காத்தை வழங்கி நம்முடைய சமூக முன்னேற்றத்திற்காக நானும் ஒரு பங்குதாரராக மாறுவோம் என்ற குறிக்கோளோடு வாழுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுவது வெறுமனே ஒரு 60-70 ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 வருட வாழ்க்கை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் அர்த்தங்களும் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் மண்ணறைக்கு சென்ற பிறகு நம்முடைய நன்மைகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இது நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நான் கபருக்கு சென்ற பிறகு இந்த உலகத்தில் வாழுவது என்னாலான நன்மையாக இருக்க வேண்டும். நான் அதற்கான என்ன செய்திருக்கின்றேன் என்ற கேள்விகளை எழுப்பி சமூக சிந்தனையோடு சமூக பற்றோடு பிறர் நலம் நாடுகின்ற அந்த எல்லா விடயங்களிலும் கைகோர்த்து நிற்போம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். நானும் என்னுடைய குடும்பமும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சுவனம் செல்வதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை புரிவானாக.